இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணத்துல தான் பார்க்க முடியும்னு ரொம்ப வருத்தமா சொன்னீங்கல்ல, அந்த நேரத்துல என்னால உங்களோட வருத்தத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனாலதான் நீங்க என்ன உங்க பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல, இதுவும் பொண்ணோட கடமை தானே. அம்மாவை சந்தோஷப்படுத்தணும்ல. அம்மா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அம்மாவோட கண்ணுல கண்ணீர் வரவே கூடாது. நீங்க இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? அப்படின்னா கொஞ்சம் சிரிங்க. நீங்க எல்லாருமே ப்ளீஸ் உட்காருங்க. பார்த்தல்ல, இப்படிதான் பிளாக் மேஜிக் பண்ணுவா. யார் வந்து இவளை பார்த்தாலும் அப்படியே மயங்கிருவாங்க. எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிறான்னு தான் தெரியல. எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு கடைசியில இவ ஜெயிச்சிருவா. இப்ப பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. ஓ மலிஷ்கா, ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஏன்னா மொத்தமா இன்னைக்கே அவ சந்தோஷப்படட்டும். இதுக்கப்புறம் அவளால அழக்கூட முடியாது. இந்த மலிஷ்காவோட ஃப்ரெண்டு சோனல் நல்லா தான் இருக்கா. ஆனா திடீர்னு எங்க இருந்து வந்தாதான் தெரியல. அவ என்ன செய்ய போறா? மலிஷ்காவுக்கு என்ன உதவி பண்ண போறா? ஒருவேளை மலிஷ்கா என் கதையை முடிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காளோ? அவளோட பேச்சை பார்த்தாலும் எனக்கு அப்படிதான் தெரியுது. பல்லுவும் சீட்டு கிழிஞ்சுதுன்னு வை, நம்ம நினைச்ச வாழ்க்கை வாழ முடியுமா? அவகிட்ட தானே பணத்தை உசார் பண்ணுவோம். போனு சரக்கு எல்லாமே விலை ஏறி போச்சு. கையில வர பைசா இல்லாம தெரியுற. ஆனா மலிஷ்கா கையை விரிச்சிட்டானா என் கதை அவ்வளவுதான். எனக்கு வேலைக்கு போகவும் தெரியாது. எங்க போவ, என்ன பண்ண போறேன்? இல்ல 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 இல்ல, அவ என்னை விட மாட்டா. திருடுறதுக்கும் கிட்னாப் பண்றதுக்கும் என்னை விட்ட ஆளே கிடையாது. இதுக்கு அவ ஃப்ரெண்டு சரியா வருவாளா? வரமாட்டால பெருசே. சரி சரி, உங்களுக்கு புரியாது, நீங்க போயிட்டே இருங்க, போங்க. இதெல்லாம் அவளால செய்ய முடியாது. செஞ்சா அவளுக்கு தான் பிரச்சனை. இந்த மாதிரி பண்ணா நம்ம கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் இந்த பிரசன்டேஷன் நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வண்டர்ஃபுல் ஆயுஷ். ஐ மீன் முதல் முறையா இந்த லெவல்ல இருக்கு. எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஒண்ணும் நடக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த பிரசன்டேஷன், you got it. You did it, man. Thank you, man. Thank you very much. I'll just disconnect this call. Yeah, sorry. Thank you. You did it, Ayush. No, Rishi bro, thank you. We did it, you and me. Well done, Rishi. Thank you. I'll take care of you. Thank you very much. Thank you so much. Whew. Thank you, Rishi bro. நீங்க மோட்டிவேட் பண்ணாம இருந்திருந்தா என்னால இதை பண்ணிருக்க முடியாது. அப்படிலாம் எதுவும் இல்ல. லைஃப்ல ரெண்டு விஷயம் மட்டும் எப்போ ஞாபகம் இருக்கட்டும். உழைப்பு அண்ட் ஃபோக்கஸ். Of course, yes. அண்ட் எதையும் இன்ட்ரெஸ்டோட பண்ணணும். உண்மையான மனசோட பண்ணா அப்ப ரிசல்ட் கண்டிப்பா இந்த மாதிரி. சரி, நாங்க பாத்துக்கிறோம். Thank you. கிரண், வா வா. ஹாய் நீலம். ஹாய். ஆமா, என்ன விஷயம்? எல்லாம் ஓகே தானே? ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் நீலம், இங்க வர எனக்கு தைரியம் வரல. எதுக்காக இப்படி சொல்ற? என்னாச்சு? என்ன விஷயம்? உனக்கு தெரியும், நான் அந்த மலிஷ்காவோட கிட்னாப்பிங் விஷயத்துல லக்ஷ்மி மேல பழிய போட்டேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்தேன். ஓ, இதா விஷயமா? நீ வேற ஏதோ பெருசா சொல்வேன்னு பயந்துட்டேன். இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் கிரண். இத பத்தி நினைக்காம. இல்ல நீலம், நான் தான் தப்பு பண்ணேன். அந்த நேரத்துல உன் ஃபேமிலி பேரு கெட்டு போயிருக்கலாம். ஐ எம் வெரி சாரி. சாரின்லாம் சொல்லாத. நீ எங்க ஃபேமிலியோட கௌரவத்தை பத்தி இவ்வளவு தூரம் யோசிச்சிருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே பெரிய விஷயம். ஒரு பக்கம் லக்ஷ்மி இருக்கா, தன்னை இந்த குடும்பத்தோட மருமகன் சொல்லிக்கிட்டு பரம்பரையோட பேரு மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கா. அவளே கவலைப்படாதப்போ அவளுக்காக நீ எதுக்கு சாரி சொல்லிட்டு இருக்க? கிரண், நீ ஒரு அம்மா என்ன செய்வாளோ அதைத்தான் நீயும் செஞ்சிருக்க. பொதுவா இதுக்கு தண்டனை கொடுக்கணும்னா லக்ஷ்மிக்கு தான் கொடுத்தாகணும். லக்ஷ்மியை நாங்க மதிக்கிறதே கிடையாது. அவ இந்த வீட்டு பொண்ணு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நீ வா, வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, டின்னர் சாப்பிடலாம். உனக்கு தெரியுமா, சோனல் மலிஷ்காவும் இங்கதான் இருக்காங்க. ஆமா, சோனல் இங்க கூட்டிட்டு வரேன்னு மலிஷ்கா சொன்னா. ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். ஐ மீன், அவ இந்த வீட்டை தன்னோட வீட்டாவே நினைச்சுக்கிறா. இது அவளோட வீடுதான் கிரண். ஆக்சுவலி மலிஷ்கா இந்த வீட்டு பொண்ணு. உன் வீட்டுல விட்டு வச்சிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ இந்த வீட்டுக்கு தானே வருவா. சோ ஸ்வீட். சரி வா. வெரி குட். நீலமாவது மலிஷ்கா சைட்ல நிக்கிறா. இப்ப சோனல் ஏதாவது பண்ணி மலிஷ்கா ரிஷிய ஒண்ணு சேர்த்து வச்சா நல்லது. மலிஷ்கா கிட்னாப்பிங் அது இதுன்னு கேவலமான டிராமா எதுவும் பண்ணாம இருக்கணும். இந்த பிரச்சனையில இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டா.
அடுத்த வாட்டி தப்பிப்பாளான்னு சொல்ல முடியாது. ஆஷிஷ் ஒரு முக்கியமான வேலை பண்ணணும். நீ சொல்லிட்டேன்னா நடந்துரும். சொல்லு, என்ன செய்யணும்? வெரி சூன். எப்ப கூப்பிடுறனோ அப்ப வந்துடு. ஷியோர். நீ என்ன நரகத்துக்கு கூப்பிட்டாலோ இல்ல சொர்க்கத்துக்கோ ஆஷிஷ் உன்கிட்ட வந்துருவான். நீயும் உன்னோட சினிமா டயலாக்ஸும். அண்ட் வெயிட், நான் ஏன் நரகத்துக்கு போகணும்? என் விரோதிங்க போவாங்க. வெல், என் மனசு எங்க இருக்கும்னா நீ இருக்க இடத்துல தான் இருக்கும். இது சினிமா வசனம் இல்ல. இது அதை விட மோசமா இருக்கு. எனிவே, உனக்கு அப்புறமா டீடைல்ஸ் அனுப்புறேன். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்க. இந்த வேலை முடிஞ்சதுன்னா நான் உனக்கு ரொம்ப பெரிய பார்ட்டி கொடுப்பேன். ஓ, யாரையாச்சும் கொலை பண்ணணுமா? சாரி, நீ கொலை பண்றது இல்ல, உயிர் இருக்கிற நடைப்பணமா தான் நான் மாத்துவேன். அதாவது இதே மாதிரி தான் ஒருத்தரை பண்ணணும். முடிச்சிடுறேன். இன்னைக்கு என்ன ஆச்சு? ஆயுஷ் ஒரு தடவை கூட கால் பண்ணல. எங்க பிஸியா இருக்கான்? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சச்சா, நான் எதுக்கு இப்படிலாம் யோசிக்கிறேன்? நல்லா தான் இருப்பாங்க. அவன் பாவம் வேலையில பிஸியா இருப்பான். ஷாலு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? துணி எரிஞ்சிட்டு இருக்க. அட கடவுளே! ஓ, இரு வெயிட் பண்ணு. என்ன இது? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் கவனம் எங்கதான் இருக்க? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. இல்ல, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டியே. கரெக்டா தானே அயர்ன் பண்ணுவ. எனக்கு மட்டும் உனக்கு என்ன ஆச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது பாணி. சரி விடு, ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? தெரியாம அயன் பாக்ஸ சூடா வச்சிருப்பேன். ஷாலு, நீ சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்காது. உனக்கு என்ன ஆச்சு சொல்லு. அதான் சொல்றேன்ல, ஒண்ணும் இல்ல. ஷாலு, ஆயுஷோட மெசேஜ் வந்திருக்கு. அவன் மெசேஜ் பண்ணிருக்கானா? உண்மையாவா? இல்லையே, மெசேஜ் எதுவும் வரலையே. ஓ, போனும் வரலையா? ஆமா, வரல. எனக்கு ஃபுல்லாவே எனக்கு ஃபோன் கூட பண்ணல. ஓ, அவ உனக்கு போனே பண்ணல. அதான் நீ இப்படி இருக்க. துணியை எரிக்கிற, கையில சூடு வச்சுக்கிற, எல்லாம் இதனாலதானா? இதுதான் விஷயம்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? இல்ல, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. சரி, அவன் போன் பண்ணலனா என்ன? நீ ஒரு கால் பண்ணிடு. இல்ல, ஒருவேளை பிஸியா இருக்கலாம். ஐயா, அவன்லாம் எப்ப பிஸியா இருந்திருக்கான்? போன் பண்ணாம இருந்தா இங்க எல்லாமே கரைஞ்சு போயிடும். அதனால நீயே பண்ணிடு. இது மாதிரி நடக்காது. துணியெல்லாம் எரிக்க மாட்டேன். எதையும் எரிக்க மாட்டேன். நிஜமாவே ஆயுஷ் ஒரு கிறுக்கன்டா. இந்நேரம் ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. அதானே, அவன் ஒரு போன் பண்ணிருக்கணும்ல. ஆமா, ஒரு போன் பண்ணிருக்கணும்ல. நீ அடி வாங்க போற. இங்க பாரு, எல்லாமே தப்புதான். அட்லீஸ்ட் அவன் உனக்கு ஒரு போனாவது பண்ணிருக்கணும். எதுவும் தப்பு இல்ல. அவன் கண்டிப்பா வேலையில பிஸியா இருப்பான். அதான் போன் பண்ணல. பட் உனக்கு பரவாயில்லையா? எனக்கு பரவாயில்ல. அப்ப நல்லது. உனக்கு இந்த மாதிரி ஆயுஷ் பிடிக்கும்னா இருக்கட்டும், எனக்கு என்ன? பாணி, உன்ன பாரு, உனக்கு கையாலேயே அடிக்க போற. நில்லு.